ரோனி, ஓப்பன் பண்ணு. எப்போ மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சுங்க. வெள்ளிக்கிழமை சந்தை, மதுக்கரை மார்க்கெட்டு. எப்படியோ பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜாமானங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க எல்லாம் என்ன எடுத்து வச்சிடலாமா? கதை சாத்திடுறேன், ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சு. அப்பா சரி, நியூஸ் பேப்பர் இருக்கா? நியூஸ் பேப்பர் எடுத்து வந்துடலாமா கீழே எல்லாம் வைக்கிறதுக்கு? சரிங்க, என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு காமிக்கிறப்போ இங்கே பார்த்தீங்களா, வாழைப்பூ சூப்பராக இருக்கும். வாழைப்பூ அதாவது ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாங்க. ஒரு வாரம் இல்லை, 2 வாரத்துக்கு தேவையான பொருள் மொத்தமாகவே ஒரு 1000 ரூபா ஆச்சுங்க. அதாவது 2 வாரம்னா ஒரு 10 நாள் எடுக்கலாம். 10 நாளைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாங்கிற கணக்கு வருது. 10 நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். அவ்வளோ சீப்பாக இருக்குங்க. மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. வாங்க இது பார்க்கலாம். இருங்க, இது வாழைப்பூ. நம்ம சமைக்கிற வீடியோ தான் போடுவோம். இது இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான பொருளோட வீடியோ போடுவோம் இன்னைக்கு. ஓகே, இந்த வாழைப்பூ நல்ல சைஸ் பெருசாக இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வாழைப்பூ செஞ்சோன்னு வச்சுங்க, நாளைக்கு அது வெஜ்ஜு கருவாடுன்னு சொல்லுவாங்க. வாழைப்பூனா எங்கள் ஏரியாலாம் வெஜிடேரியன்ல கருவாடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் எடுத்து வச்சலாமா? வெளியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா சரி, இங்கே கீழே வச்சிடலாம். நல்லா வீரெல்லாம் நீட்டாக துவஸ்த விட்டுருக்குது, பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் வெளியே எடுத்து வச்சலாம். எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, வெளியே காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் வெளியே வச்சுருவோங்க. அப்பா ஓகே, பச்சை மிளகா இது அப்படியே டப்பாவில் போடலாம். டப்பா இருக்கா? எட்டு வந்துட்டுமா டப்பா இருக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் எடுத்துலாம். நாளைக்கு என்ன செய்யலாம்? வாழைப்பூ செய்யலாமா? நாளைக்கு வாழைப்பூ பொரியல், அப்புறம் முருங்காய் வாங்கிட்டு இருக்கோம். வாழைப்பூ பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் நாளைக்கு. ஓகே, சாட்டர்டே சனிக்கிழமைங்கனால சனிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சனிக்கிழமைக்கு இது. ஞாயிற்றுக்கிழமைக்கு வேற லெவலு, நம்ம எப்போவுமே நான்வெஜ் தான், கோர் நான்வெஜ். அதனால அது ஓகே. அப்புறம் திங்கக்கிழமைக்கு இது பண்ணிடலாமா? திங்கக்கிழமைக்கு காலிஃப்ளவர். இது எவ்வளோ போடணும்? எவ்வளோ? 20 ரூபா தானே? 40 ரூபா. காலிஃப்ளவர் 40 ரூபா வருது இல்லையா? வெறும் 40 ரூபா தான். எல்லாமே கூறு போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் தான், எல்லாம் பெருசெல்லாம் இல்லைங்க. எல்லாமே நல்ல சின்ன சின்ன அமௌண்ட் தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணுங்கிறது வாங்கியாச்சு. இது ஒரு 5 நாளைக்கு தேரும். விடலங்காய் ஓகே, இது எடுத்துடலாம். ஒரு ட்ரே வாங்கணும். ட்ரே வந்து வெறும் 40 ரூபாங்க. இது எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, ஏதாவது காய்கறி போட்டு வச்சுக்கலாம், அதுக்கு வாங்கிட்டோம். வெறும் 40 ரூபா தான் ட்ரே. ஒரு பாப்பா வந்து விளையாண்டுருந்தாலா, ஒரு உண்டியில் ஒன்று வாங்கியிருக்கோம். பாப்பா வந்து கேட்டான்னு சொல்லிட்டு. இந்த வெண்டைக்காய் வந்து செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலாமா செவ்வாய்க்கிழமை? திராட்சையா? திராட்சை, கருப்பு திராட்சை, ட்ரை ஃப்ரூட். ஓகே, வெண்டைக்காய் எடுத்து வச்சாச்சு. கத்திரிக்காய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ட்ரெயிலே வச்சிடலாம். அப்புறம் முறம் ஒன்று வாங்கியிருக்கோம். முறம் யாருமே நெல் அரிசி இது பண்ணுறது இல்லை. அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, நல்ல பேர் என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. முறமெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம அரிசி வடிக்கிறதா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, இது குப்பையில கிளீன் பண்ணுவாங்க. ஸோ முறம் நம்ம வாங்கின காரணம் வந்து எதுக்காவது யூஸ் ஆகும், காய்கறி போட்டு வைக்கிறதுக்கு. இது எவ்வளோ? இது 20 ரூபா தானே? இது 20 ரூபா, இது 50 ரூபா இல்லை? இது 50 ரூபா, இது 20 ரூபா. 2 முறம் வாங்கிட்டு வந்தோம். சோப்பு டப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப்புங்க. வாட்டர் டேப்பில் நம்ம இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஃபில்டர் வரும், போர் வாட்டர் இல்லையா? அதனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இது இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. இது இன்னொரு சோப்பு டப்பா வாங்கியிருக்கோம். அப்பா, வாழைப்பழம் என் முல்லைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவா. குடைமிளகாய் சாம்பாருக்கு சாம்பார் வச்சிடலாம். இது என்ன கீரை? தண்டுக்கீரை தானே? தண்டுக்கீரை. நாங்கள் தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த கீரைக்கு. ஓகே, வெங்காயம் வந்து ஒரு கவரில் எடுத்துலாமா? இந்த மொத்தத்தில் வச்சுறேன். எல்லாம் எடுத்து போட்டு வைக்கிற கரெக்டாக இருக்கும். ஏய் தங்கம், தங்கம் வந்துட்டியா? இங்கயா? இங்க பாரு, இனி அவ்வளோதான், வந்துட்டா. எல்லாத்தையும் தூக்கி வீச போறா, எல்லாத்தையும் அந்த அளவுக்கு இருக்கும். அது ஒரு 1000 ரூபாய்க்குங்க இவ்வளோ பொருட்கள் கிடைக்குது. இது வேற ஏதாவது கமர்ஷியல், ஐ மீன் சூப்பர் மார்க்கெட் அந்த இதுன்னு போனோம்னா எனக்கு தெரிஞ்சது அதிகமாக இருக்குமோன்னு ஒரு ஃபீல் எனக்கு. 1.5 கிலோங்க. 1.5 கிலோ எத்தனைக்கு வாங்கணும்? எத்தனைக்கு? 1.5 கிலோ ஞாபகம் இல்லையா? சரி, ஆனால் மொத்தமாக 1000 செலவாச்சு நமக்கு இல்லை.
இது வந்து டபுள் டேர் மைல் மார்க் கோதுமை ஐ மீன் ரவை வெள்ளை ரவை. அப்போ சமைக்கிறதுக்கு ஆயிலுங்க 1 லிட்டரு. ஓகே. பீட்ரூட்டு இது ஒரு நாளைக்கு ஒரு பொரியல வச்சிடலாம். பீட்ரூட் வச்சிடலாம். பீட்ரூட் தக்காளி இதில் வச்சிடலாம். எல்லாம் கூறுல வாங்குதுங்க, எல்லாம் கூறு கூற இதில் வச்சிருந்தாங்க. அதுலேருந்து வாங்கினது. ரேட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். தக்காளியில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா. எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சாப்பாடு சமையல் யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக நிறையவே கன்சியூம் பண்ணுவோம். லெமனு சிட்ரிக் ஆசிட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோப்பு கூட விற்கிறாங்க சந்தையில். வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி இது என்ன குழம்பு வைக்கிறதுங்க. வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி ரெண்டுமே நாங்கள் குழம்பு வைப்போம். நல்லா இருக்கும். பட்டாணி குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வேற ரொம்ப காரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ல இந்த மரத்தில் வச்சிடலாம். மோர் மிளகாய் வேற லெவல் இருக்கு. தயிர் கடிச்சிக்க வேண்டியதான். அப்பளக்கட்டு இதெல்லாம் 10 ரூபா தான். அப்பளம்லாம் இது 10 ரூபா, இது 10 ரூபா. மோர் மிளகாவும் 10 ரூபா தான். ஓகே. கொள்ளு துவரம்பருப்பு பாப்பா நிறைய சாப்பிடுவாரு. ரெகுலர் கன்சியூம் ஆகிறதுனால வாரத்துக்கு ஒரு டைம் வாங்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சமாக தான் வாங்குவோம், அதிகமாக ஸ்டாக் வைக்கிறது. அளவுலவா தேவையான அளவுக்கு வாங்கி இது பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டலாக ஸ்டாக் வச்சுன்னு வச்சுங்க செல் அடிச்சிடும், பூச்சியில் பிடிச்சுமா, அதனால. ஓகே. பேக்கெட் ஐட்டம்ல தனியாக ஜாமான் வச்சிரு. தக்காளி இவருங்க 20 ரூபாய்க்கு எவ்வளோ தக்காளி இருக்கு. லெமன் ஆனியன். நாங்கள் கோயம்புத்தூர், அதனால பச்சை பயிறு அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு தடவை பச்சை பயிர் வாங்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் அவ்வளோ முடிஞ்சு டக்குன்னு தீந்துருங்க. ஓகே. யானை பொம்மை கேட்டா பாப்பா 10 ரூபா. லைட் எரியுதா? லைட் எரியுது. லைட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இல்லை இருட்டில் வந்து தெரியும். சூப்பராக இருக்காது. ஒரு 10 ரூபா தான். தங்கம் இந்த மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 3 நாள் கீரை செய்வோம். கீரை குழம்பு செய்வோம். அதுக்கு வந்து வெங்காயம் இருக்கு, கீரை வாங்கி கீரை குழம்பு செஞ்சுப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பர்ச்சேஸ் முடிஞ்சுது. இனி அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்கு முடிச்சு அதுக்கு அடுத்த வாரம் தான் நாங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் போவோம். அது வரைக்கும் எங்களுக்கு இதுவே போதுமானது. 2 பேருக்கு 3 பேருக்கு சமைக்கிறது இதுக்கு ஓகே. அப்புறம் அரிசி பருப்பு ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் இல்லையா, அதை வச்சு நாங்கள் சமாளிச்சுக்குவோம். 1000 ரூபாய்க்கு 10 நாளுங்க. 10 நாள் அது ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா கிடைக்கலாம். வேற லெவலில் இருக்குங்க. மார்க்கெட் போங்க, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் போய் வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கன்சியூம் ஆகும், ரொம்ப சிக்கனமாக இருக்கலாம். சிக்கனமாக இருக்கணும் இல்லை, என்ன சொல்றது, நம்ம தேவையில்லாத செலவு பண்ண வேண்டியதில்லை. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். ஹோட்டல்ஸ்க்கு போக வேண்டியதில்லை. ஹோட்டல்ஸில் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். எல்லாம் ஓன் குக்கிங் தான். ஓன் குக் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஹோட்டலில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். வீட்டிலேருந்து சமைக்கிறதே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு வீட்டில் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் வேற லெவலில் சாப்பிடுவோம். அது வந்து ரெகுலராக வாங்கி வைக்க முடியாது, அதனால தேவைங்கிறப்ப போய் வாங்கிக்குவேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ இங்கே இருக்க பொருட்கள் போக மளிகை சாமான பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா முதல்ல எடுத்து உள்ள வச்சுட்டேங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்க. ஓகே. இனி அடுத்தது வந்து சமைச்சு சாப்பிட்ற வீடியோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. நம்மளுடைய இதுக்கு ஆதரவு கொடுங்க.